Hello friends, இந்த வீடியோல நம்ம டைப்போகிராஃபி பத்தின இன்ட்ரோடக்ஷனை பார்க்க போறோம். நம்மளோட டெக்ஸ்ட் கான்டென்ட்டோட டிஸ்ப்ளே ஸ்டைலை சொல்றது தான் டைப்போகிராஃபி. டைப்போகிராஃபிங்கிறது டிசைனருக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட். நாம இங்க டிசைன் பண்ணின டைப்போகிராஃபியை வெப் பேஜில் எப்படி டிஸ்ப்ளே பண்றதுன்னு மட்டும்தான் பார்க்க போறோம். டைப்போகிராஃபியில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டைப் ஃபேஸஸ். என்ன மாதிரியான ஃபாண்ட் ஸ்டைலில் நம்ம டெக்ஸ்ட் கான்டென்ட் டிஸ்ப்ளே ஆகணும்னு சொல்கிறது தான் டைப் ஃபேஸஸ். இந்த டைப் ஃபேஸஸை ஃபாண்ட்ஸை 5 குரூப்பாக பிரிச்சுக்கலாம். அது என்னன்னா செரிஃப், சான்ஸ் செரிஃப், மோனோஸ்பேஸ், ஹேண்ட் ரைட்டிங் ஆர் கர்சிவ், டிஸ்ப்ளே ஆர் ஃபேண்டசி அப்படின்னு 5 குரூப்பாக பிரிச்சுக்கலாம். செரிஃப் ஃபாண்ட் ஃபேமிலி டைப் ஃபேஸை அதுதான்னு தெரியாமல் நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. ஒரு லெட்டர் எழுதுகிற ஸ்ட்ரோக் தின் அண்ட் திக்காகவும் எட்ஜஸில் பிஞ்சும் இருந்தால் அது செரிஃப் ஃபாண்ட் ஃபேமிலி. ஸ்க்ரீனில் கூகுள் ஃபாண்ட்ஸில் இருந்து ஸ்லாபோ, மெரிவெதர்னு 2 ஃபாண்ட்ஸை கவனிங்க. இதில் ஃபாண்ட்டோட ஸ்ட்ரோக் தின் அண்ட் திக்காக இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக என் அண்ட் எம் லெட்டர் எல்லாம் லைன் திக்காகவும் பெண்டு தின்னாகவும் இருக்கிறத பார்க்கலாம். அதோட ஒவ்வொரு லெட்டர் பேஸ்லையும் தூண் மாதிரி பிஞ்ச் இருக்கிறதையும் பார்க்கலாம். இப்படி இருக்கிற ஃபாண்ட்ஸ் எல்லாம் செரிஃப் ஃபேமிலியை சேர்ந்த டைப் ஃபேஸஸ். சான்ஸ்னா இல்லாதன்னு அர்த்தம். சான்ஸ் செரிஃப்னா செரிஃப் ஃபாண்ட்ஸில் இருக்கிற மாதிரி பிஞ்ச் இல்லாத, தின் அண்ட் திக் இல்லாத, ஈவன் ஸ்ட்ரோக் இருக்கிற டைப் ஃபேஸ்னு அர்த்தம். ரேல்வே, பிடி சான்ஸ் மாதிரியான ஃபாண்ட்ஸை கவனிச்சோம்னா அதில் பிஞ்ச் இல்லாததும் ஈவன் ஸ்ட்ரோக்காக இருக்கிறதும் தெரியும். இந்த மாதிரியான ஃபாண்ட்ஸ் தான் சான்ஸ் செரிஃப் டைப் ஃபேஸஸ். மூணாவதாக நம்ம பார்க்கறது கர்சிவ் ஆர் ஹேண்ட் ரைட்டிங். நான் ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி சான்ஸ் செரிஃப், செரிஃப், டிஸ்ப்ளே அண்ட் மோனோஸ்பேஸ் டைப் ஃபேஸஸை எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி கையில் எழுதின மாதிரி இருக்கிற டைப் ஃபேஸஸ் தான் ஹேண்ட் ரைட்டிங் ஆர் கர்சிவ். இதை ஸ்கிரிப்ட் ஃபாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது மோனோஸ்பேஸ். நம்ம கையால் எழுதுனா டபிள்யூங்கிற லெட்டருக்கு நிறையா ஸ்பேஸும் ஐங்கிற லெட்டருக்கு கம்மி ஸ்பேஸும் தேவையாக இருக்கும். இது கம்ப்யூட்டரில் வர்ற லெட்டர்ஸ்க்கும் பொருந்தும். ஒரு டைப்ரைட்டரை எடுத்துக்கிட்டா அது ஒரு லைனில் 80 இல்லை 90 கேரக்டர்ஸ் தான் பிரிண்ட் பண்ணும். டபிள்யூ மட்டுமே டைப் பண்ணால் கம்மியாகவும், ஐ மட்டுமே டைப் பண்ணால் அதிகமாகவும் பிரிண்ட் பண்ணாது. ஏன்னா எல்லா எழுத்தும் ஒரே அளவாக இருந்தால் தான் ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் இருக்கிற கேப் ஒரே மாதிரி இருக்கும். உதாரணமாக ஸ்க்ரீனில் தெரிகிற டாக்குமெண்ட்டை பாருங்கள். 5ங்கிற நம்பருக்கு அதிக ஸ்பேஸும் 1ங்கிற நம்பருக்கு கம்மி ஸ்பேஸும் எடுத்துகிட்டு இருக்கு. நாம் இந்த நம்பர்ஸை கூட்டணும்னு நினச்சா அது முடியாது, கஷ்டம். அதுவே ஒரே அளவு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டா நம்ம கூட்டுறது ஈஸி. இது மாதிரியான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற ஃபாண்ட்டு தான் மோனோஸ்பேஸ் டைப் ஃபேஸஸ். கடைசியாக நம்ம பார்க்குறது டிஸ்ப்ளே ஆர் ஃபேண்டசி டைப் ஃபேஸஸ். இது போஸ்டர்ஸு, சைன்போர்டு மாதிரியான பெரிய லெட்டர்ஸில் கம்மி கான்டென்ட்டை கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணுறது. பொதுவாக இந்த ஃபாண்ட்ஸில் பேராவாக கான்டென்ட் இருந்தால் படிக்க முடியாது. இந்த 5ஐயும் சுருக்கமாக சொன்னால் தின் அண்ட் திக் ஸ்ட்ரோக் இருக்கிற, பிஞ்ச் இருக்கிற ஃபாண்ட்ஸை செரிஃப் டைப் ஃபேஸ்னு சொல்கிறோம். ஈவன் திக்னஸோட பிஞ்ச் இல்லாத ஃபாண்ட்ஸை சான்ஸ் செரிஃப்னு சொல்கிறோம். கையில் எழுதுகிற மாதிரி இருக்கிறத கர்சிவ் ஆர் ஹேண்ட் ரைட்டிங்னு சொல்கிறோம். எல்லா எழுத்தும் ஈவன் வித் இருக்கிற ஃபாண்ட்ஸை மோனோஸ்பேஸ் டைப் ஃபேஸ்னு சொல்கிறோம். டிசைனாக பெருசாக இருக்கிற ஃபாண்ட்ஸை டிஸ்ப்ளே டைப் ஃபேஸ்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபாண்ட்டும் வேறு திக்னஸ் வரும். உதாரணமாக இந்த ரொபாட்டா ஃபாண்ட்டை எடுத்துட்டிங்கன்னா இதில் தின், லைட், ரெகுலர், மீடியம், போல்ட் அண்ட் பிளாக்னு 6 வெரைட்டிஸ் இருக்குது. தின்னை சூஸ் பண்ணால் அதே ஃபாண்ட் ஸ்டைல் ஆனால் ஸ்ட்ரோக் தின்னாக வரும். பிளாக்கை சூஸ் பண்ணால் அதே ஸ்டைலில் ஸ்ட்ரோக் மட்டும் மொத்தமாக வரும். ஃபாண்ட்டோட ஃபேஸ் அதே தான், ஆனால் திக்னஸ் மட்டும் மாறும். இதை வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஸ்டைல். ஃபாண்ட் நேராக வரணுமா, இல்லை இட்டாலிக்கில் வரணுமா, இல்லை இன்னொரு ஸ்லாண்டிங் டைப்பான ஓப்ளிக்கில் வரணுமான்னு டிசைட் பண்ணுறது ஃபாண்ட்டோட ஸ்டைல். அடுத்து இருக்கிறது ஸ்ட்ரெச். ஒரு படத்தோட பேர் பார்ட்டி, மெட்ரோ மாதிரி சின்னதாக இருந்தால் அகலமான எழுத்தில் ஒரே லைனில் போட்டுடலாம். அதே இது கதிர்வேலன் காதல், இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி பெரிய டைட்டிலாக இருந்ததுன்னா ஒரே லைனில் போட முடியாது, மல்டிபிள் லைனில் தான் போடணும். ஒரே லைனில் போடணும்னா குச்சியான ஃபாண்ட்ஸை தான் யூஸ் பண்ணணும்.
ப்ரூஸ்லி போஸ்டரில் இருக்கிற மாதிரி ப்ரூஸை குச்சி குச்சியாகவும் லீயை குண்டாகவும் போடலாம். இப்படி எழுத்தோட வித்தை டிசைட் பண்ணுறது தான் ஸ்ட்ரெச். ஸ்ட்ரெச் ஆனதை எக்ஸ்டெண்டட் ஃபாண்ட்ஸ்னும் சுருக்கிறத கண்டென்ஸ்டு ஃபாண்ட்னும் சொல்லலாம். இந்த வீடியோ சம்மரி என்னன்னா 5 வகையான டைப் ஃபேஸஸ் இருக்கு. ஒவ்வொரு ஃபாண்ட்டுக்கும் 3 விதமான வெரைட்டிஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் ஃபைல்ஸை நம்ம சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபாரமில் கேட்கலாம்.